சிந்து தான் வந்து இந்த டைரியை எழுதுனா, அவள் கைப்பட எழுதின டைரி தான் இது அப்படி சொன்னோன்னே சிந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது மட்டும் கிடையாதுக்கா, இன்னொரு எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. சிந்து கையால் எழுதுனதுன்னு எல்லாரும் பார்த்தீங்க, வாயால் சொன்னது யாரும் பார்க்கலையா, அதையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து சிந்து பேசுனது எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க. எப்படி இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு பார்க்குறியா சிந்து? கோயில் சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் இதை நான் எடுத்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படியும் சிவாவை நீ இந்த மாதிரி சம்மதிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு, அதனால தான் சிவா உன்னையும் கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு இந்த விஷயத்தை நான் எடுத்தேன். இப்போ தெரியுது அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதில் சிந்து வந்து எல்லா உண்மையும் அவங்க வாயாலே சொன்னதுக்கு எல்லாமே அதில் இருக்குது. சிவா ஏற்றுக்காமல் மறுத்து பேசுறதும் இருக்குது. அது எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி பண்ணிட்டியே, உன்னால் எவ்வளோ பேர் வாழ்க்கை கெட்டு போச்சு தெரியுமா? நீ சுயநலத்துக்காக நடந்துக்கிறதால எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி செம்மையாக டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா வந்து சிந்துவோட அப்பா வந்து நீ என் பொண்ணே கிடையாது, என் மூச்சில் முடிக்காது, இவன் எங்களுக்கு தேவையே கிடையாது, இவளை இன்னையோட தலைமொழிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே அவங்கள திட்டுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு வேணாடா, இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு தேவையே கிடையாது, இப்படிப்பட்டவ கூட நீ வாழ வேண்டிய அவசியமே கிடையாது, எப்போ இந்த மாதிரி போய் சொல்லி உள்ளே வந்தாலும் இவன் நம்ம வீட்டுக்கு வேணாடா, இவளை தலைமொழிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி. அது கேட்டு அத்தை தயவு செய்து மன்னிச்சிடுங்க, காலில் விழுந்து கதறி அழறாங்க. சிந்து அன்னபூர்ணி காலில் உடனே சிந்துவை தூக்கி அப்படியே வந்து பல அறையிறாங்க. மகா, இங்கே பார், நீ என்ன தான் பண்ணாலும் சரி, என்ன கதறினாலும் சரி, நீ சொன்னதை இங்கே யாருமே நம்ப மாட்டாங்க. என் பிள்ளையை விட்டு நீ போய் தான் ஆகணும். என் பிள்ளைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடமும் கிடையாது. பார்த்தால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போடி வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிடிச்சி வெளியே போய் தள்ளிடுறாங்க. சிந்து வந்து அழுதுகிட்டே அப்படியே வந்து ரோட்லேயே கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து சிவாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே தவிச்சு போகிறாரு. பாத்தியா சிவா, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் அவள் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள் அக்கா, நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க ஸ்னேகாவையும் சிவாவுக்கும் உடனே வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த சிந்துவை இதோட ஒழிச்சு கட்டணும். இதுக்கப்புறம் சிந்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுல்ல. நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரியே சிவாக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஒன்று ஸ்னேகா சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து ஆமாம் சிவா, நான் வாக்கு கொடுத்த மாதிரியே வந்து சிந்து வேணாம், நீ ஸ்னேகாவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஸ்னேகா பொல்லாதவ தான், ஆனால் அவள் எவ்வளோ தான் பண்ணாலும் இந்த சிந்து மாதிரி கூட இருந்து நம்பிக்கை துரோகி கிடையாது. துரோகிங்களை கூட எதிரிங்களை கூட நம்ம மன்னிக்கலாம், ஆனால் இந்த நம்பிக்கை துரோகிங்களை மன்னிக்கவே கூடாது சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா ஆடி போயிடுறாரு. ஒன்றே பெரியம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க பெரியம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த ஸ்னேகாவை மட்டும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்கே பார் சிவா, நான் அன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் வாக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனால் அன்னைக்கு சூழ்நிலையில் நான் வந்து ஸ்னேகாவை தான் விரும்பினேன். ஆனால் இன்றைக்கி அப்படின்னோடனே இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி நீ ஸ்னேகா விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் வந்து அந்த சிந்து மோசமானவன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை, நீ தான் சிந்து கூட வாழ போகிறது இல்லைல்ல. இங்கே பாரு சிவா, சொன்னால் கேள்றா, ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்றா அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அது மட்டும் என்னால் முடியாதுமா, இப்போ என் மனசில் சிந்து தாமா இருக்கா, நான் சிந்துவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று எல்லாரும் ஆடி போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா, நீ என்னடா சொல்கிற, என்னடா உளர்ற, அந்த சிந்துவை எப்படா நீ லவ் பண்ண முடியும்? இங்கே பாருங்கம்மா, சிந்துவை நான் ஏற்றுக்காத மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் நான் சிந்துவை ஏற்றுக்கினேன். நாங்கள் 2 பேரும் மனப்பூர்வமாக வாழ்றதா முடிவு பண்ணோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கல. வேணா நான் வந்து பெரியம்மாக்காக சிந்து விட்டு நான் பிரிஞ்சிருப்பேன், ஆனால் சிந்துவை என் மனசில் விட்டு போக முடியாது. சிந்து தான் என்னைக்குனாலும் என் பொண்டாட்டி தான், அது என்றைக்குமே மறையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டால் எல்லாரும் அதிர்ச்சியா. மகா வந்து ஏன்டா இப்படி முட்டாள்தனமாக இருக்க, இங்கே பாருடா, சிந்து வந்து நம்ம குடும்பத்துக்கு வேணாடா, அக்காவே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் உனக்கு என்னடா பிரச்சனை? இங்கே பாரு, நீ ஏன் விரும்பினாலும் சிந்து இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் வர முடியாது, அக்கா எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் அப்படின்னு. ஆமாம் சிவா, அந்த சிந்து நம்மளுக்கு வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்தையும் நான் கேட்குறேன், ஆனால் இந்த ஸ்னேகாவை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் சிந்து கூட வாழ வேணாம் சொல்கிறீங்க, நான் வாழாமல் இருக்கேன், ஆனால் சிந்து என்னோடய ஒய்ஃப் தான், அது என்றைக்கும் மாற போகிறதில்ல. சிந்து என் மனசில் இருக்கா இவ்வளோ பண்ணியிருக்காளே, எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், எப்போவும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க சிவாவை. சிவா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் கேட்டு சிந்து வந்து வெளியே பயங்கரமாக அழுறாங்க. டாக்டரே, நீ வந்து நல்லவன் டாக்டரே, நீ நல்லா வாழணும் டாக்டரே, என்னை பிரிச்சுட்டாங்களே டாக்டரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே பாடுறா, அதுக்காக அந்த சிந்துவை கூட்டினது உள்ளே வச்சுக்க முடியுமா? இங்கே பாருங்கள், சிந்துவை நீங்கள் கூட வாழக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவள் கூட இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த ஸ்னேகாவை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகாவும் அதுக்கப்புறமா